மல்டிகிராஃப்ட்ஸ். இப்போது இதில் வந்து டோட்டல் செயின்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 136 வந்திருக்கு. டோட்டலாக நம்மளுக்கு 136. அப்போது இந்த 7th ரவுண்டு முடிக்கும்போது நம்மளுக்கு வந்து 136 ஸ்டிச்சஸ் வந்திருக்குங்க. இப்போது நம்மளுக்கு ஒரு சட்டைனா எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு டாப் இது எப்படி வரும்? ஃபஸ்ட்டு இது ரொம்ப நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு பேக் வரும், அப்புறம் ஒரு ஷோல்டர், இந்த பக்கமும் ஷோல்டர், அப்புறம் ஒரு ஃப்ரண்ட் வந்து ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு. இப்படி தானங்க இப்படி தான் ஒரு ஷர்ட் இருக்கும். அதாவது இங்கே பட்டன் போடுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் ட்ராயிங் தெரியும், நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்படி நம்ம தைச்சா தான் கரெக்டாக வரும். பாருங்கள், இது பேக் பொசிஷன், இது பேக் பொசிஷன். அப்புறம் சைடில் 2 ஷோல்டருக்கு, அப்புறம் முன்னாடி பட்டன் இது இருக்குது இல்லைங்களா, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். இந்த மாதிரி இது வந்து ஷோல்டர், இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு 5 பார்ட், 1 2 3 4 5 பார்ட்டாக நம்ம இந்த சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம இப்போ 5 பார்ட்டாக பிரிக்கணும். 5 பார்ட்டாக பிரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டருக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணி வச்சுக்கணும். பேக் சைடுக்கு எவ்வளோ வரணும், ஃப்ரண்ட்டோட லெஃப்ட்டுக்கு எவ்வளோ, ஃப்ரண்ட்டோட ரைட்டுக்கு எவ்வளோ, இது தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஷோல்டர் வந்து 2 ஷோல்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்போவுமே ஷோல்டருக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வெட்டர் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணும்போது நம்ம ஷோல்டருக்கு வந்து 24 ஸ்டிச்சஸ் விடணும். அதாவது ஒரு ஷோல்டருக்கு 24 ப்ளஸ் இன்னொரு 24. புரிஞ்சுதுங்களா? நல்லா தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஒரு ஷோல்டருக்கு 24 ஸ்டிச் விடணும், அப்புறம் இன்னொரு ஷோல்டருக்கு 24 ஸ்டிச். அப்போ நம்மளுக்கு இங்கே டோட்டல் எவ்வளோ இருக்குது? டோட்டலாக நம்மளுக்கு 136 ஸ்டிச்சு. அதில் வந்துட்டு நம்ம 24 + 24 எவ்வளோ வருது? 48. இதில் 48 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 10 11 12 13 14 15 16 8, இங்கே 2, அப்போது 4 88 நம்மளுக்கு வரும். 5 6 7 8 9 10 11 12 88 வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இது கணக்கெல்லாம் இது நீங்கள் மேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல இல்லைங்க. டோட்டலாக 136 ஸ்டிச்சஸ் இருக்குங்க. 136ல் ஒரு 24 வந்து ஒரு சைடு ஷோல்டருக்கும், இன்னொரு 24 வந்து இன்னொரு சைடு ஷோல்டருக்கும் விட்டுட்டா அப்போ நம்ம இந்த 24 136ல் 2 24 போச்சுன்னா மிச்சம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 88 இருக்கும். 88 வந்து பாதியாக எவ்வளோங்க வரும்? 88ஓட பாதினா 44 வரும். அப்போது பேக் ஷோல்டருக்கு வந்து நம்ம 44 வைக்கணும். அப்போ இந்த 44ல் பாதி எவ்வளோங்க? 22 ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு முன்னாடி இதுக்கு, அப்புறம் இன்னொரு 22. அவ்வளோதாங்க கணக்கு. அதாவது டோட்டலாக நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கவுண்டிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 136 வந்திருக்கு பாருங்க, தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். 136 ஸ்டிச்சஸ் வந்திருக்குங்க. அதில் வந்து 2 ஷோல்டருக்கு முதல்ல நம்ம கணக்கு பண்ணிக்குவோம். 24 அதாவது சின்ன குழந்தைகளுக்குனா 1 வயசு வரைக்குமே நீங்கள் 24 விட்டால் போதும். 2 வயசு வரைக்கும் சில குழந்தைகளுக்கு உடம்பு இருக்காது, அவங்களுக்கு 24 விட்டால் போதும். அப்புறம் 32, கொஞ்சம் பெரியவங்களுக்கு 32, 24 விடுறோம். 136ல் 24 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோங்க இருக்கும்? நம்மளுக்கு 88 இருக்கும். இந்த 88 வந்து நீங்கள் பாதியாக பிரிக்கணும். பாதியாக பிரிச்சிங்கன்னா 88 பாதியாக பிரித்தா 44 வரும். அப்போ பேக்குக்கு வந்து ஒரு 44 வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டோட பகுதி இருக்கிறீங்களா, இப்போ இந்த ஷோல்டருக்கு 24ங்க, அதே மாதிரி இந்த ஷோல்டருக்கு 24ங்க, பேக்குக்கு ஒரு 44ங்க, இந்த லெஃப்ட்டுக்கு ஒரு 22ங்க, இங்கே ஒரு 22. இப்போ டோட்டல் பண்ணி பாருங்களேன். ஒரு 44, அப்புறம் ஒரு 24, ஒரு 24, 2 22. இப்போ டோட்டல் பண்ணிக்க பாருங்களேன். 4 8 12 13 14 15 16 6 1 4 5 6 7 8 9 10 11 12 13 136 ஸ்டிச் கரெக்டாக வந்துருச்சுங்களா? இதுதாங்க கவுண்ட்டு. இந்த கவுண்ட்டை வச்சா தான் நீங்கள் எந்த டிசைனில் ஸ்வெட்டர் வேணாலும் நீங்கள் பண்ணலாங்க. ஓகேங்களா? இப்போ கவுண்ட் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கவுண்ட்டை வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இது எப்படின்னு போட்டு பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஜை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் சொன்ன கவுண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஒர்க்கிங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு இது இங்கே ஒரு 3 செயின்ஸ் போட்டாச்சு. ஒரு 3 செயின்ஸ் இது நல்லா பாருங்கள். இதை நல்லா பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா ஸ்வெட்டர் வந்து நம்ம கைக்கு தனியாக, முதுகு தனியாக, முன்னாடி உடம்பு பகுதிக்கு தனியாக இப்போ தான் இந்த ரவுண்ட்லேருந்து பிரிக்க போகிறோம். அதனால் இந்த ஸ்டெப் நீங்கள் கண்டிப்பாக நல்லா பார்க்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒரு ஸ்டிச் கவுண்ட்டு இதோட சேர்த்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ வைக்க சொல்லியிருக்கோம்? ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு 22 வைக்க சொல்லியிருக்கோம். அப்போது இதிலேருந்து 22 ஸ்டிச்சஸ் போடணும். பாருங்கள், இந்த கவுண்ட்டு கரெக்டாக இருக்கணும்.
22 போடணும். இப்போ இது 1 கவுண்ட்டு. அடுத்தது 2 3 4 இதே போல் 22 போடணும். 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. பாருங்கள் நம்ம எவ்வளோ போட்டிருக்கோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 போட்டிருக்கோம். அப்போது இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு நம்ம 22 போட்டாச்சு. அடுத்த ஷோல்டருக்கு 24 விடணும். அப்போ 24 விடணும்னா என்ன பண்ணணும் பார்த்துக்கோங்க. நான் இதில் இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த லூப் இந்த ஸ்டிச்சோட முடித்தேன் இல்லையா, இங்கே வந்து நான் 2 செயின் நல்லா பார்த்துக்கோங்க. நான் 2 செயின் போடுறேன். 2 செயின் போட்டு அப்படியே வச்சுட்டு இப்போ 24 ஸ்டிச்சஸ் நான் விட போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. இந்த 24 ஸ்டிச்சஸ் நான் விட்டுட்டு பக்கத்து ஸ்டிச்சில் கை வச்சுக்கிறேன். நல்லா பாருங்கள் எப்படி டேர்ன் பண்ணுறேன்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இங்கே எவ்வளோ போட்டேன், 22 போட்டேன். 22 போட்டுட்டு 24 லீவ் பண்ணியிருக்கேன். 2 செயின் போட்டிருக்கேன். ஒரு சுற்றி பாருங்கள். இது இப்படியே வச்சு இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த 24க்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. புரிஞ்சுதுங்களா? என்ன பண்ணேன், ஸ்டார்டிங்லேருந்து 22 ஸ்டிச்சஸ் போட்டேன். நல்லா தெளிவாக பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து 22 ஸ்டிச்சஸ் போட்டேன். அப்புறம் ஒரு 24 செயின்ஸ் லீவ் பண்ணேன். லீவ் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டு அடுத்ததில் இங்கேருந்து ஆரம்பித்தாச்சு. இப்போ நான் என்னென்ன போட்டேன், ஃப்ரண்ட் லெஃப்ட் வந்து ஒரு 22 போட்டிருக்கேன். ஷோல்டர் ஒரு 24 விட்டுருக்கேன். அடுத்தது பேக் எவ்வளோ போடணும், 44 போடணும். அப்போ 44 நம்ம போட்டு வரணும். 1 எந்த ஸ்டிச்சஸும் விடக்கூடாது. விட்டோம்னா அந்த இடம் வந்து ரொம்ப கேப் ஆயிரும். 2 3 4 டோட்டலாக 44 போடணும். பாருங்கள் நான் 44 போட்டாச்சு. 44 போட்டுட்டு திருப்பியும் என்ன பண்ணுறேன், இங்கே 2 செயின் போட்டு தானே ஆரம்பித்தேன் அந்த ஷோல்டருக்கு. அதே மாதிரி 2 செயின் திருப்பியும் போடுறேன். போட்டுட்டு அடுத்தது இன்னொரு ஷோல்டருக்கு வந்து 24 விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. அப்போ இந்த இதுக்கு வரணும். ஒரு சுற்றி அடுத்தது இந்த கேப்பில் வந்து நான் எப்படி பாருங்கள், ஷோல்டருக்கு இப்படி விட்டு எல்லாம் முன்னாடி சைடே தான் விட்டுட்டு வரேன். இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு ஸ்டிச். இப்போ அடுத்தது நம்மளுக்கு இங்கே டோட்டல் எவ்வளோ வரணும், 22 வரணும். பாருங்கள் 22 கரெக்டாக இருக்கும். 1 2 3 இதை போட்டு வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. கரெக்டாக 22 வந்து நம்மளுக்கு இங்கே முடியணும். ஓகேங்களா? பாருங்கள் இந்த 22 போட்டு காமிக்கிறேன். த்ரெட்டு வந்து ஜாயின் பண்ணுறது எப்படி, இப்போ இந்த ஒரு பஞ்ச் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த பஞ்சு இதே மாதிரி உள்ளேருந்து இப்படி நம்ம உள்ளேருந்து எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளேருந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு எண்டு வரும். அந்த எண்டையும் நம்ம இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எண்டையும் இன்விசிபிள் நாட்டெல்லாம் இருக்குது, அது நான் உங்களுக்கு போக போக சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஒரு நாட் போட்டால் போதும். இந்த மாதிரி நல்ல ஒரு நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு இதை நல்லா டைட்டாக இழுத்து பாருங்கள். இழுத்து பார்த்துட்டு இந்த 2 த்ரெட்டு வந்து வெளியே தெரியாத மாதிரி இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? போட்டு இழுத்து பாருங்கள். அப்போ இழுத்து பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? பாருங்கள் நான் இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டேன். ஒவ்வொரு பண்டில் முடியும் போது நம்ம எடுத்து அப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் மறுபடியும் 3 செயின்ஸ் போட்டுறேன். இது வந்து நம்ம அந்த கடைசியில் எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு ஒட்ட வைக்கும்போது நம்ம இது உள்ளே வச்சு ஒட்ட வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இப்போ பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இது ஏன் இந்த மாதிரி டைப் போட்டேன்னா, ஸ்வெட்டரு கவுனு எல்லாத்துக்குமே பேஸ் இதாங்க. நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஃபுல்லாக போட முடியும். இப்போ பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இது வந்து நெக் போர்ஷன். ஓகேங்களா? இது வந்து ஷோல்டர். பாருங்கள் இது ஷோல்டர். இது வந்து அந்த சைட் ஷோல்டர். இது ஃப்ரண்ட்டு 2 லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேங்களா? பாருங்கள் இது ஃபுல்லாக பேக்கு. ஓகேங்களா? இது தாங்க ஸ்வெட்டருக்கு கவுனுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் இது தான். நம்ம ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்களா
இதிலேருந்து அப்படியே நம்ம வந்து அந்த ராம்பர்ஸ் வந்து போட்டு தரோம். ஏன் ஃபஸ்ட் எடுத்தையும் நான் உங்களுக்கு ராம்பர்ஸ் சொல்லித்தரேன், ஸ்வெட்டர் இதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லலைன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இதை போட்டு பழகுங்க. இதை போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இங்கே இதை எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஒரு 22, அப்புறம் ஷோல்டருக்கு 24, பேக்குக்கு 44, இந்த ஷோல்டருக்கு 24, இங்கே ஃப்ரண்ட் சைடுக்கு 22. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை இப்படி வச்சு பார்க்கணும். அந்த கவுண்டிங் அதுதான் நான் சொன்னது, இந்த கவுண்டிங் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஒர்க்கை வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இது ஈவனாக இருக்கணும். அதாவது இந்த க்ளோஸ் பண்ணுற சைடு இருக்கு இல்லைங்களா, பேக் சைடும் இதுவும் ஈவனாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு 136 ஸ்டிச் வந்திருக்கு, உங்களுக்கு 137 ஆர் 139 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து அதை டிவைட் பண்ண முடியலனா அந்த எக்ஸ்ட்ரா 1 2 இருக்கிறத வந்து நீங்கள் இந்த பேக் சைடு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பேக் சைடு ஆட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் வராது. ஓகேங்களா? இப்போ நான் இது முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடம் தான் நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய இடம். அதாவது நான் வந்து இதை வந்து பேக் சைடாக வைக்க போகிறேன். ஏன்னா குழந்தைகளுக்குறங்காட்டிக்கு இந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் பேக் சைடாக வச்சு இதை நான் ஃப்ரண்ட் சைடாக வைக்கிறேன். பட்டன்லாம் எதுவும் வைக்காதங்காட்டிக்கு நம்ம பட்டன் வைக்கிற மாதிரி இருந்தால் இதை ஃப்ரண்ட் சைடாக வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், செயின்ஸ் போட வேண்டாம். இது ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரே ஒரு செயின் போட்டால் போதும். ஒரு செயின் போட்டு இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து இதை ஜாயின் பண்ணி ஒரு ஸ்லிப் நாட். ஓகேங்களா? இப்போ 2 பகுதியும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ தான் 3 போடணும். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நம்ம இப்படி முடிச்சு அந்த இன்க்ரீஸ் எல்லாம் முடித்து ஷோல்டரெல்லாம் ஜாயின் பண்ண பிறகு கடைசி ஸ்டெப் வரும்போது என்ன பண்ணுவோம், இந்த இதோட முடிஞ்சது. அப்புறம் நம்ம ஒரு செயினை போட்டு இந்த எண்ட் எடுத்து 1 2 3 இருக்கு இல்லைங்களா, அந்த 3rd ஹோலில் விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். ஓகேங்களா? நல்லா தெளிவாக பாருங்கள். ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு 1 2 3 செயின்ஸ் போடுறோம். 3 செயின்ஸ் போட்டு நம்ம ஒர்க்கை இப்படியே திருப்புறோம். திருப்பிட்டு இந்த ஒவ்வொரு ஹோல்லையும் இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் 3 செயின், அடுத்த ஹோலில் இப்படி போட்டே வரோம். பாருங்கள், இதே மாதிரி இப்படி போட்டே வரணும். சரி, இங்கே ஒரு ஹோல் இருக்குது, எந்த ஹோலையும் விடாமல் போட்டு வரணும். பாருங்கள், இங்கேருந்து ஹோல் இருக்குது. இந்த ஒவ்வொரு சைடும் நம்ம அப்படியே போட்டே வரணும். அந்த ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரூஷே நம்ம போட்டே வரணும். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒன்று போட்டிங்கனாவே உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடச்சிரும். பாருங்கள், இது வரைக்கும் போட்டு வாங்க. நான் ஷோல்டர் கிட்ட வரும்போது காட்டுறேன். பாருங்கள், நான் ஷோல்டர் கிட்ட வரைக்கும் போட்டு வந்துட்டேன். இது ஷோல்டரோட கேப்பு. இப்போ நம்ம இங்கே 2 செயின் நம்ம அந்த போட்டு வரும்போது ஷோல்டர் கிட்ட வரும்போது 2 செயின் போடுங்கன்னு சொன்னோன்னா, பாருங்கள், இந்த 2 செயின் இருக்கு இல்லைங்களா, சாரி, இங்கே ஒரு செயின் இருக்குது, எந்த ஸ்டிச்சையும் விட்டுறாதீங்க. போட்டு இப்போ இந்த 2 செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 செயின்குள்ளே 2 டபுள் க்ரூஷே, 1 2, அவ்வளோதாங்க. 2 டபுள் க்ரூஷே போட்டு அப்புறம் எப்பவும் போல் இங்கே இந்த ஷோல்டரில் வந்து நம்ம ஒர்க் பண்ணவே கூடாது. இந்த செயின்லையே தான் ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். இந்த ஸ்டிச்சஸ்லேயே தான் ஒர்க் பண்ணிட்டு வரணும். இந்த ஷோல்டர் பார்ட்டில் வந்து நம்ம எதுவுமே ஒர்க் பண்ணக்கூடாது. அந்த ஷோல்டர் பார்ட்டில் இந்த ஒரு கேப் 2 செயின் போட்டு விட்டோம் இல்லைங்களா, அந்த செயினில் மட்டும் 2 ஸ்டிச்சு போடணும். அவ்வளோதாங்க. அதேமாதிரி இங்கேயும் ஃபுல்லாக ஒர்க், இந்த லைனும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியில் இங்கே வரும்போது இந்த ஸ்டிச்சுக்கும் போட்டுட்டு இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்பில் 2 டபுள் க்ரூஷே போடணும். அதாவது இந்த கேப்பில் மட்டும் 2 செயினோட கவுண்டில் 2 டபுள் க்ரூஷே போடணும். டபுள் க்ரூஷே போட்டுட்டு அப்புறம் லைனாக இங்கேருந்து அப்படியே இந்த கடைசி வரைக்கும் போட்டு வரணும். ஓகேங்களா? இந்த ஷோல்டர் பார்ட்டில் எதுவும் ஒர்க் பண்ணக்கூடாது. பாருங்கள், நான் சுற்றி போட்டே வந்துட்டேன். பாருங்கள், இந்த ஷோல்டர் கிட்ட வந்து 2 போட்டிருக்கேன். இப்படி லைனாக போட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்போ நான் ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். எந்த ஸ்டிச்சும் லீவ் பண்ணாமல் போட்டு வரணும். பாருங்கள், இங்கே போட்டு வந்துட்டு நம்ம இந்த 3 தான் ஆரம்பித்தோம் இல்லைங்களா, 1 2 3ன்னு ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த 3rd ஒன்னில் வந்துட்டு அந்த 3rd செயின் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஸ்லிப் நாட் அந்த செயினில் நல்லா ப்ராப்பராக விடுங்க. 2 இது வரணும், இந்த மாதிரி 2 வரணும். ப்ராப்பராக விட்டு இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் நாட். ஓகேங்களா? ஸ்லிப் நாட் போட்டு பாருங்கள் எப்படி ஜாயிண்ட் வந்திருக்குன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வரும். ஓகேங்களா? எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி வந்திருக்குங்களா? இதுதான் ஸ்வெட்டருக்கு, கார்டிகன், கவுனு,
டாப்ஸ் எல்லாத்துக்குமே இது தாங்க பேஸு. இந்த பேஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் போடலாம். கன்சீவாக இருக்கிறவங்க, வயசானவங்க, அம்மா, அத்தை எல்லாருமே அவங்க பேத்திக்கோ பேரனுக்கோ மகளுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களே வந்து இந்த மாதிரி ஒன்று அழகானது போடலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக செலவே ஆகாது. இப்போ இந்த ஒர்க் வந்து கேப் ஒன்று போட்டிருக்கேன், சாக்ஸ் போட்டிருக்கேன், ப்ளஸ் இந்த கார்டிகன் போட்டுட்ருக்கேன். இது 3 முடிஞ்சது. எவ்வளோ வந்து நூல் நம்மளுக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த பொசிஷன் தெரியுதுங்களா? ஷோல்டர் நல்லா பாருங்கள். இது நெக்கு. குழந்தைங்களுக்கு போதும், இந்த அளவுக்கு நெக் இருந்தால் போதும். நெக்கு இங்கே ஷோல்டர், இங்கே ஷோல்டர். இந்த ட்ரெஸ் வந்து கேர்ளுக்கா பாய்க்கானெல்லாம் கிடையாது. இது பிறந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே நம்ம இந்த டிசைன் வந்து போடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கு பாருங்கள். இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோமா, இந்த ஜாயின் பண்ணதையும் 1 2 3 இந்த 3 செயின் போட்டு அடுத்தது இப்படியே வரக்கூடாது. நம்ம இப்படியே முடிச்சுட்டு இப்படி வரக்கூடாது. ஒவ்வொரு எண்டு வரும்போதும் திருப்பிக்கணும். அதாவது உள்பக்கமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. இப்படி வச்சு நீங்கள் இப்படி வெளிப்பக்கமாக ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த ஒரு ஸ்டிச் 3 செயின் போட்டது இப்படி திருப்பிக்கணும். அதே மாதிரி இப்படி சுற்றி போட்டே வருவீங்க. போட்டே வந்துட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி திருப்பிக்கணும். ஓகேங்களா? ஒரு சைடு இப்படி உள்ளே வரும், ஒரு சைடு இப்படி வெளியே வரும். அதே மாதிரி திருப்பி அதாவது 3 செயின் வரும்போது நம்ம திருப்பி போட்டு வரணும். ஓகேங்களா? அது ஒன்று தான் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? அப்படியே திருப்பி போடணும். இப்போ இதே போல் வந்து நம்ம டோட்டல் வந்து நான் இப்போது இங்கே 7 ரோஸ் முடிஞ்சதையும் ஷோல்டர் ஆரம்பித்தேன். ஷோல்டர் இந்த ரோ கவுண்ட் பண்ணாமல் டோட்டலாக நம்ம 12 ரோஸ். ஒரு இன்க்ரீஸ் எதுவுமே கிடையாது. எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் எல்லா செயின்ஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச் தான். வேறு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே கிடையாது. எல்லா இதுலேயும் ஒரே ஒரு ஸ்டிச் தான். ஸ்டிச் போட்டுட்டு இங்கே வரும்போது ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 3 செயின் போடணும். 3 செயின் போட்டு நம்ம ஒர்க்கை இப்படி திருப்பி அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வரணும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி டோட்டலாக 12 ரோஸ் போடுங்க. 12 ரோஸ் போட்ட பிறகு அடுத்தது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். 12 ரோஸ் போட்டு வந்துட்டேன். இந்த கேப் விட்டோம் இல்லைங்களா பாருங்கள். இந்த ஷோல்டர் கேப்லேருந்து எவ்வளோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 டோட்டலாக உங்களுக்கு இந்த கேப்லேருந்து 13 வரணும். நான் இது ஜாயின் பண்ண ஒரு ரோ வந்து கவுண்ட் பண்ணாமல் உங்கள்கிட்ட 12 போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இது நீங்கள் உங்களுக்கு இதை டவுட்டாக இருந்தால் இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதையும் கவுண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டலாக 13 ரோஸ் வரணும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ரோஸ் போட்டு முடிச்சாச்சு. 13 ரோஸ் போட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இங்கே போட்டு முடிச்சோம் இல்லைங்களா? இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் பாருங்கள். இந்த த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு சேவ் பண்ணிட்டேன். நம்ம கட் பண்ணி எடுத்ததையும் சேவ் பண்ணணும். சரிங்களா? பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே ஆசிட்டிஸ் அப்படி விட்டுருங்க. ஏன்னா இது உள்ளே வச்சு தைக்கிறது, அதனால் நம்மளுக்கு தெரியாது பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு நம்ம போட்டு வந்துட்டோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள் எப்படின்னு. இது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஸ்வெட்டர் எல்லாம் போடுறதோட பேஸ் இதுதான். கவுனோட பேஸும் இதுதான். இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டு வந்துட்டு நீங்கள் இந்த 2 சைடும் மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க.